இந்நிகழ்வை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் சா விவேகானந்தன் அவர்களே, வழக்குரைஞர் ராகு நிம்மதி அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோமுசா சு பாண்டியன் அவர்களே, வி அண்ணாதுரை அவர்களே, சோழபுரம் எஸ் கலியன் அவர்களே, கா குருசாமி அவர்களே, வேலூர் அர்ஜுனன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை திட்ட செயற்குழுவின் உறுப்பினர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகராட்சி துணை மேயர் திரு சூபா தமிழழகன் அவர்களே, குடந்தை தமிழினி சதா சிவகுமார், சாக்கோ ராஜ்குமார், காசே முல்லை வளவன், சா தமிழன், சே அரசாங்கம், மா அலெக்ஸ் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, உள்ளிக்கோட்டை சு துரைராஜ் அவர்களே, பி ரமேஷ் அவர்களே, வை இளங்கோவன் அவர்களே, கூகா பாவலன் அவர்களே, இரா கிட்டு அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வெண்மணி முருகதாஸ், சந்திரசேகர், கலையரசன், ரூபின் ஷா அலக்ஸ், சசிகுமார், மகா காசி தமிழ், தென்னவன், வீரமணி, ரமேஷ்குமார், தா சசிகுமார், டிஎஸ்வி பரிதி வளவன், முருகப்பன், நா கரிகாலன், குட்டிக்குமார், சோக்கு இளங்கோவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் சா ரஜினிகாந்த் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் பொறுப்பாளர்கள் கா தமிழருவி, பாத்திமுத்து, தலித் இளங்கோவன், சி நாகப்பன், கே பி செல்வம், மூகா அரச முதல்வன், ஒளியவன், நந்திவனம் பாலா, பே இளங்கோவன், கு நெப்போலியன், தங்க ராவணன், மதியழகன், ராஜ்குமார் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய தோழமை இயக்கங்களின் முன்னணி தலைவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சி தமிழகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்று குறிப்பிட்டார்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சமூக நீதி இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்தியாவெங்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள், உலகமெங்கும் இருக்கிற முற்போக்கு சக்திகள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் 1990களில் தொடக்கத்தில் அரசியல் களத்தில் அல்லது சமூக பண்பாட்டு களத்தில் அடியெடுத்து வைத்த போதே அம்பேத்கரும் பெரியாரும் தான் எங்கள் கொள்கை ஆசான்கள் என உரத்து முழங்கியபடி களமிறங்கிய இயக்கம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர், பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவர் என்கிற பார்வையை உடைத்து அவர்கள் இருவரும் வெவ்வேறு துருவங்கள் அல்ல, ஒரே திசை வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த மகத்தான தலைவர்கள், அவர்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம்தான் தலை நிமிர முடியும் என்பதை தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துரைத்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவேதான் அண்ணன் சாக்கோட்டை அன்பு அவர்கள்
அண்ணன் அன்பழகன் அவர்கள் இந்த சிலைகளை நிறுவி இதனை திறப்பதற்கு தமிழர் தலைவர் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே வந்து என்னை சந்தித்து, நீங்கள் இசை தந்தால் அதே தேதியில் தமிழர் தலைவரையும் நான் அழைத்து வருவேன் என்று கேட்டார். அதுவும் நாளை சமத்துவ நாள் ஏப்ரல் 14 அன்றுதான் அவர் கேட்டார். நான் அன்றைக்கு இயக்க நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன, 14ஆம் நாள் வருவது கடினம் என்று சொன்னதும், அப்படி என்றால் ஒரு நாள் முன்னதாகவே வாருங்கள், 13ஆம் தேதி வந்தால்தான் நான் உங்களை விடுவேன் என்று உரிமையோடு என்னிடத்தில் இசைவை கேட்டார். ஐயா அவர்களை முதலில் சந்தித்து பேசுங்கள், அவருடைய இசைவை பெற்ற பிறகு நான் அந்த தேதியை ஒதுக்குகிறேன் என்று சொன்னேன். அவர் இல்லை, முதலில் உங்களிடம்தான் நான் இசைவை பெற வந்திருக்கிறேன் என்று நேரடியாகவே நம்முடைய தலைமையகத்திற்கு வந்து 1 மணி நேரம் இருந்து என்னுடைய இசைவை பெறுகிற வரையில் என்னோடு உரையாடினார். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளையும் தனிப்பட்ட முறையிலே என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமைதான் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதன் பிறகுதான் இது போக்குவரத்து கழகத்திற்கு முன்னால் நிறுவப்படுகிற சிலைகள், ஏற்கனவே அங்கு சிலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். அந்த சிலைகளை நிறுவிய, பெரியார் சிலையை நிறுவிய பெரியவர் ஐயா சோழபுரம் கலியன் 90 வயது இங்கே இருக்கிறார். அதேபோல போக்குவரத்து கழகத்தில் சிலை நிறுவிய அண்ணன் வேலூர் அர்ஜுனன் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு அச்சுறுத்தும் வடிவங்களாக இருக்கிறார்கள், அச்சுறுத்தும் சக்திகளாக இருக்கிறார்கள். ஆகவே பெரியாரையும் வீழ்த்த வேண்டும், காலப்போக்கில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திலே நிற்கிறார்கள், நம்மை எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். சிலர் சாதி முகமூடி போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள், சிலர் தமிழ் முகமூடியை போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள், சிலர் முற்போக்கு முகமூடியை போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள். அவர்கள் அனைவருமே சனாதன சக்திகளுக்கு மறைமுகமாக துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெரியாரை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய எதிரிகள் தான். திராவிட இயக்க அரசியலை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அம்பேத்கரின் அரசியலுக்கு எதிரானவர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் 2 பேரையுமே தனித்தனியான அடையாளமாக ஆக்குவதற்கு சிலர் இங்கே குதர்க்கவாதங்களை முன்வைக்கிறார்கள். அம்பேத்கர் வேறு, பெரியார் வேறு என்ற கருத்துருவாக்கத்தை முன்னிறுத்த பார்க்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அந்த காலத்திலேயே அடையாளம் கண்டு அவரை சந்தித்து உரையாடியவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவுவதாக முடிவெடுத்த போது அவர் கலந்துரையாடி கருத்து கேட்கிற தனது தோழமைகளுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தனது தோழராக யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் தந்தை பெரியாரை. அவரிடம்தான் மதம் மாறுவது குறித்தும் கலந்துரையாடினார். நான் பௌத்தம் ஏற்க இருக்கிறேன், உங்கள் முடிவென்ன? நாம் இருவருமே சேர்ந்து பௌத்தத்தை தழுவலாம். அப்போதுதான் இந்த மதத்தில், இந்து மதத்தில் நீடிக்கிற சாதிய வன்கொடுமைகளை, பாகுபாடுகளை, பிறப்பின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வு என்கிற பேதங்களை தகர்த்தெறிய முடியும் என்று பெரியாரோடு கலந்து பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்போது பெரியார் சொன்னார், நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நான் அந்த முடிவை எடுக்க விரும்பவில்லை. நான் இந்த மதத்திலேயே இந்த அடையாளத்தோடு இருந்தால்தான் இந்த மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை தொடர்ந்து என்னால் சாட முடியும், விமர்சிக்க முடியும், எதிர்க்க முடியும். அங்குள்ள மூட நம்பிக்கைகளில் கிடந்து உழலும் மக்களையும் திருத்த முடியும். எனவே
இப்போதைக்கு நான் மதம் மாறுகிற எண்ணத்தில் இல்லை என்று சொன்னவர் பெரியார். அதோடு அவர் நின்று விடவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு அறைகூவல் விடுத்தார். தலித் மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்த முடிவை ஏற்று நீங்கள் அனைவரும் பௌத்தத்தை தழுவுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அம்பேத்கருக்கு உடன் நில்லுங்கள், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அவரோடு பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர். இப்படி 1940கள் 1950களில் தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் இடையிலே நல்லிணக்கமான கொள்கை உறவு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் நாம் இப்படி இணைந்து இயங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்பதை போல. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம். கலைஞரே 5 முறை முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்தவர். இன்றைக்கு தலைவர் ஸ்டாலின் 6வது முறையாக திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார். ஆளுங்கட்சியாக இன்றைக்கு அது வீறுநடை போடுகிறது. அந்த இயக்கத்திற்கு இன்னொரு கட்சி முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. அப்படி அந்த இயக்கம் பலவீனமாக இல்லை. நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இன்னும் இடதுசாரி இயக்கங்களோடும் இணைந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த இயக்கங்கள் தான் ஜனநாயக அரசியலை பேசுகிற இயக்கங்கள், முற்போக்கு அரசியலை பேசுகிற இயக்கங்கள், சமூக நீதி அரசியலை பேசுகிற இயக்கங்கள், சாதிய வன்கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று பேசுகிற இயக்கங்கள், அந்த வன்கொடுமைகளை எதிர்த்து களம் காண்கிற இயக்கங்கள், நம்முடைய கருத்துக்கு உடன்பட்டு நம்மோடு நிற்கிற இயக்கங்கள். எனவே இந்த இயக்கங்கள் பலவீனப்படும் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலும் பலவீனப்படும். நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிடர் கழக அரசியல். நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல். இதுதான் பெரியார் அரசியல், இதுதான் அம்பேத்கர் அரசியல். ஆக பெரியார் அரசியலை வீழ்த்துவோம் என்று ஒரு கும்பல் சொல்லுகிறது என்றால், மறைமுகமாக அம்பேத்கர் அரசியலையும் வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் பொருள். திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், சிறுத்தைகள் பேசுகிற அரசியலையும் வீழ்த்துவோம் என்றுதான் பொருள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே திமுகவை எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை திமுக எதிர்கொள்ளும், அது வேறு. ஆனால் அவர்களும் நாமும் பேசுகிற பொதுவான அரசியல் கோட்பாட்டை விமர்சிக்கிறார்கள் என்கிற போது நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. அதை போல நம்மிடத்திலே ஆசை காட்டினார்கள். உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை பெற்றுத்தர முடியும், ஆட்சியிலே பங்கு தர முடியும், நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது, அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் ஸ்ட்ராங். அது பலருக்கு தெரியாது. நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான், ஆனால் அவ்வளவு இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது, முறித்து விட முடியாது, உடைத்து விட முடியாது, தகர்த்து விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை ஒரு துருப்புச் சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்து விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள். தோற்று போனவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பழைய உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்துகிறது என்று சொல்லக்கூடிய வகையில கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார். அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும். நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம், பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள், கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால் அவரே சுதந்திரமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும்.
ஆனால் அவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார். கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார், கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார், திமுகவை அகற்றுவோம் என்கிறார். இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினால் அது சரி, ஆனால் அமித்ஷா பேசுகிறார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா அவர்களின் உடல் மொழியும் எப்படி இருந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை வீடியோவை போட்டு பாருங்கள். இதை ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, அம்பேத்கர் அரசியலை, பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது என்று பொருள். திமுக வலுவோடு இருக்கிறது என்றால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் வலுவோடு இருக்கிறது என்று பொருள். ஆகவே அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும், இவர்களை சிதறடித்து விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள். சில சில்லறைகள் இப்படி தலித் என்று சொல்லக்கூடாது, பறையர் என்றுதான் சொல்ல வேண்டும், ஆதி திராவிடர் என்று சொல்ல, ஆதி திராவிடர் என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி பெருமையை பேசு என்று ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லவில்லை. சாதி பெருமையை பேசுவதாக இருந்திருந்தால் அவர் மகர் சாதிக்கு மட்டும் தலைவராக மராட்டிய மண்ணிலேயே சுருங்கி போயிருப்பார். அவர் சர்வதேச தலைவராக உயர்ந்து போயிருக்க மாட்டார். இன்றைக்கு ஐநா பேரவையிலே அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 200 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய உலக பேரவை அது. ஐநா பேரவையில் ஒரு இந்திய தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இத்தாலியிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது, ஆஸ்திரேலியாவிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது, ஐரோப்பிய யூனியனில் அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல, உலகளாவிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து இரு அவையும் இணைந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற போது 10-15 நிமிடங்கள் பேசினார் என்று கருதுகிறேன். அதில் 3-4 முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை அவர் உச்சரித்தார். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இங்கே அரசியல் பேச முடியாது என்கிற அளவுக்கு அவர் சர்வதேச அளவில் உயர்ந்த தலைவர். அந்த தலைவரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள்ளே சுருக்கி பார்க்கிற பிற்போக்கு கும்பல் அவரையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட துடிக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. இதனால் உனக்கு அரசியல் ரீதியான லாபம் இல்லையே, எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு நீ எப்படி திமுகவோடு பேரம் பேச முடியும், கூடுதல் இடங்களை பெற முடியும், எப்படி நீ அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மகத்தானது. அதை பாதுகாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கை அரசியல் முதன்மையானது. அதனை பாதுகாக்க வேண்டும். இதனை பாதுகாத்து இந்த இயக்கம் வேறு நடை போடுமையானால் விடுதலை சிறுத்தைகளை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும். அந்த காலம் கனியும். எனவே அதனால்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து 3வது குழல். இது 3 குழல் துப்பாக்கி. எது? சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல். 3 குழல் துப்பாக்கி என்று தமிழர் தலைவர், பெரியாரின் கொள்கை வாரிசு, ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவர் நாவால் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொள்கை இயக்கம் என்று பாராட்டி இருக்கிறார். 3வது குழல் என்று பாராட்டி இருக்கிறார். தோழர்களே, இது தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த சாதனையை படைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த புரிதலோடு தான் அந்த கொள்கை பாசறையில் வளர்ந்த அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் பெரியார் சிலையை திருமா திறப்பார், அம்பேத்கர் சிலையை ஐயா தமிழர் தலைவர் திறப்பார் என்று முடிவெடுத்து அவரே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு நம்மை ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார். ஒரே களத்தில் நிற்கிற நாம் சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றுவோம்.
2026 நமக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை என்றால், அவர்கள் திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் அது திராவிட அரசியலை வீழ்த்துகிற முயற்சி அல்ல, ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அரசியலை வீழ்த்துகிற முயற்சி, சதி முயற்சி. அதிமுகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து 50-60 தொகுதிகளுக்கு மேலே அடாவடியாக தட்டி பறித்து அதிலே போட்டியிட்டு அதிமுக வாக்குகளை எல்லாம் பெற்று அது எங்களின் வாக்குகள் என்று காட்டிக் கொள்ளுகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது. அதன் மூலம் அதிமுகவை மெல்ல மெல்ல தேய வைப்பது, கரைய வைப்பது, நீர்த்து போக செய்வது, வீழ்த்துவது என்கிற உத்தியை அது கையாளுகிறது. அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிட்டால், இரண்டாவது பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டால், அடுத்து திமுகவையும் வீழ்த்திவிட முடியும், ஒட்டுமொத்தமாக பெரியார் அடிச்சுவடுகளை அழித்துவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள். அதற்கு ஒருபோதும் சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இடம் கொடுக்க மாட்டோம் என்பது திமுகவுக்காக அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரின் அரசியலுக்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்காக. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற வலிமையோடு தான் களத்தில் நிற்கிறது. அதற்கு நாம் எந்த வகையிலும் துணை இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர்கள் எதிரிகள் அந்த பெயரை சொல்லி பெரியார் அம்பேத்கர் அரசியலை வீழ்த்த பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த அரசியல் புரிதலோடு நாம் களத்தில் நிற்போம், கைகோர்ப்போம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் எதிர்கொள்வோம். புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்க இந்த நாளில் உறுதியேற்போம். நாளை சமத்துவ நாள். நம்முடைய கொள்கையை, கோரிக்கையை ஏற்றுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ நாள் என்று அறிவித்தார். அது மட்டுமில்லாமல் நாளை அதை அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் திமுக உடன்பிறப்புகளும் அரசு அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கிறார்கள். இந்த மாற்றத்தை தமிழ் மண்ணில் ஏற்படுத்திய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆங்காங்கே சமத்துவ அணிவகுப்பை நாம் எளிய முறையிலே ஒருங்கிணைக்கிறோம். அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு, சிலை இல்லாத இடங்களில் படங்களுக்கு மாலை அணிவித்துவிட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்போம் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கும், இந்த ஏற்பாடுகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும், தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை தோமுசாவை சார்ந்த தோழர்களுக்கும், அறிஞர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த நமது இயக்க பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிறது